இயேசுவிலே பிரியமானவர்களே, ஒரு அந்தக இரவில் ஒரு சந்தன மின்னல் நம் வீட்டு நந்தவனத்தில் நர்த்தனம் ஆடியதாக இன்று நாடல்ல உலகமே, ஏன் இயற்கையே கண்விழித்து இந்த இரவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அற்புதம் வெறும் அற்புதம் அல்ல, காட்சிக்கு மட்டும் விருந்தல்ல, இது நம் வாழ்வின் அடித்தளத்தை அமைத்த ஒரு இரவு, நம் வாழ்வின் நிறைவை நமக்கு தெளிவாக்கிய ஒரு இரவு. இந்த இரவு ஆண்டவர் சாவை வென்று உயிர்த்தார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் இருக்க வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். இந்த திருப்பலியிலே, நள்ளிரவு திருப்பலியிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து 5 வாசகங்கள் எடுத்து வாசித்தோம். அந்த 5ம் நம்முடைய வரலாற்றை, நம் ஒவ்வொருவருடைய மனித வரலாற்றையும், இந்த மனித குல முழுவதின் வரலாற்றையும் நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியது. கடவுள் எவ்வாறு நம்மை உருவாக்கி கண்ணின் மணியாக நம்மை படைத்து நமக்குள் அவர் ஆவியை ஊதி அவரை வழிநடத்தி வந்தார். நாம் அவர் வேண்டாம் என்று பாதை தவறி மீறி அவரை விட்டு விலகி சென்ற பொழுது நம்மை விட்டுவிடாமல் நம்மை தேடி வந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருந்த கடவுள் காலம் நிறைவுற்ற பொழுது தன் ஒரே பேரான மகன் வழியாக பேசினார். அன்புக்குரியவர்களே, அந்த மகன் என்ன சொன்னார்? இந்த அளவுக்கு கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். இந்த வருடத்துடைய தவக்கால வழிகாட்டியாக திருத்தந்தை லியோ அவர்களுடைய சுற்றுமடலில் நாம் வைத்திருந்தோம். திலெக்சிட்டே, I have loved you, I loved you, நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் விவிலியத்தில் எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற வார்த்தை, விவிலியத்தில் இருக்கின்ற 72 புத்தகங்களும் சொல்லுகின்ற வார்த்தைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு வரியில் கொண்டு வந்தால் அது என்னவாக இருக்கும்? அது எந்த வரியாக இருக்கும்? அதைத்தான் இன்றைய 5வது வாசகத்தில் எசேக்கியேல் ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லா புத்தகங்களையும் பட்டு தரிக்கிறது. எல்லாவற்றையும் கொட்டி அலசி ஆய்ந்தெடுத்தால் இந்த வார்த்தைகள் தான் கடைசியாக வந்து நிற்கும். இந்த சிந்தனை தான் மேலோகி நிற்கும். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுள். இயேசு பிறந்த பொழுது சொன்னப்பட்ட வார்த்தை இறைவாக்கி சியாஸ் வழியாக கடவுள் இம்மானுவேல் என்று பெயர் தாங்கி வருகிறார். கன்னித்து கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. அந்த அன்பிற்காக தன் மகனையே விலையாக அளித்தார். அவர் கடவுள் தன்மையில் விளங்கி அவர் கடவுளோடு இருக்க வேண்டியதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தி தம்மையே வெறுமையாக்கினார் என்பது emptied himself. கிரேக்க வார்த்தை கெனோசிஸ். இந்த உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை தருகிறது. ஆண்டவர் இவைகளை எல்லாம் இருளை வென்று உயிர்த்திருக்கிறார். நம் வாழ்க்கை மீது போடப்பட்டிருக்கின்ற கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பெண்கள் பார்த்தார்கள். கல்லறைக்கு செல்லுகின்றார்கள் அதிகாலையில். எதற்காக? இயேசுவின் இறந்த உடலை பார்ப்பதற்காக, அதை பதப்படுத்துவதற்காக. ஆனால் அங்கே என்ன நினைக்கிறது? காணியான கல்லறை இருக்கிறது. இயேசு உயிர்த்து விட்டார். அன்புக்குரியவர்களே, praise the Lord. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆனந்தமாக பாட இந்த இரவு நம்மை அழைக்கிறது. நாம் பாடவில்லை என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மரங்கள் பாடும், நம்மை சுற்றி இருக்கின்ற மலைகள் கத்தும், இந்த வயல்வெளி கத்தும், இந்த மிருகங்கள் கத்தும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிர்த்திருக்கின்றார். இயேசு உயிர்த்த பொழுது இதைவிட மோசமான நிலைமைதான் இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் சீடர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்று மேல் மாடி அறையில் பூட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் இந்த சகோதரிகள் போய் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம். அந்த 3 பெண்களுக்கு இயேசு சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்ன? வார்த்தை, அஞ்சாதீர்கள். அதே போன்று ஒவ்வொரு முறையும் உயிர்த்த பிற்பாடு தோன்றிய பொழுது இயேசு சொன்ன வார்த்தை அஞ்சாதீர்கள். இந்த அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை விவிலியத்தில் 365 முறை வருகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாள் வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அஞ்சாதீர்கள், நான் வென்று விட்டேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிணிந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை இல்லையே என்று பாரதி சொன்னதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த நம்பிக்கையை நம்மிலே வேரூன்ற வேண்டும்.
நம் மீது வைத்த அன்பினாலே அவர் சாவை வென்று உயிர்த்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அளிக்கின்ற இரண்டாவது மிக பெரிய கொடை ஷலோம், அமைதி. உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற வாழ்த்து ஷலோம். ஷலோம் என்பது வெறும் அமைதி மட்டுமல்ல, சமாதானம் மட்டுமல்ல, அதற்கு மேலாக உயிர் உருவாகுகின்ற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி, அதையெல்லாம் சேர்த்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்த்துகின்றார். அதே வார்த்தை உங்களுக்கு அளிக்கிற ஆண்டவரை ஷலோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும், நம் பங்கில் இருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள். ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த ஷலோம், இந்த அமைதி, இந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை நிரம்பி வழிய வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை நினைவித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுகின்றார் ஆண்டவர்? என்னை பற்றி கொள்ளாதீர்கள், கலிலேயாவுக்கு செல்லுங்கள். கலிலே எங்கே இருக்கிறது? அது இயேசு வாழ்ந்த இடம், பணி செய்த இடம், குணமாக்கிய இடம், போராடிய இடம், கடல் மீது நடந்த இடம், அசுத்தாவிகளை விரட்டிய இடம், அன்றாட வாழ்க்கை இருந்த இடம், ஏழைகள் இருந்த இடம், வாழ்வின் விளிம்புக்கு வெற்றப்பட்டவர்கள் இருந்த இடம். அவர்கள் பக்கமாக இருந்து அவர் 3 வருடங்கள் போதித்தார், அரும்பொறிகளை செய்தார், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று வாக்குறுதி கொடுத்தார். அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு முன்பே அங்கே இருக்கிறேன். வாழ்த்தோடு சொல்லுகின்றார்கள், உயிர்த்தவரை ஏன் இறந்தோரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கலிலேயாவுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு முன்னாடி அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு முன்னாடி நம் வீட்டிலே இருக்கிறார், நம் தெருவிலே இருக்கிறார், நம் பணி செய்த இடத்தில் இருக்கிறார், நம்முடைய போராட்டங்கள் இருக்கிறார். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையிலே வாழ முற்படுங்கள். திருத்தந்தை பிரான்ஸ் அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்னும் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். அஞ்சி சாவார் அவனியிலே, இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்று சொன்னானே. அதை போன்று எதற்கெடுத்தாலும் பயந்து, யாரை பார்த்தும் பயந்து, தீமையை கண்டு விலகுவோம், ஆனால் அதற்கு அஞ்ச மாட்டோம். இருளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. ஒளியான இறைவன், உயிருக்கு ஊட்டமளிக்கின்ற இறைவன், உயிர்ப்பும் உயிருமான இறைவன், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்பிக்கை வைத்து செயல்பட ஆரம்பிப்போம், வாழ முற்படுவோம், நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுப்போம். இந்த போர்க்காலத்திலே கடவுளால் எல்லாம் முடியும், உயிர்த்த ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று நாம் செயல்பட ஆரம்பிப்போம். தீமைக்கு எதிராக குரல் கொடுப்போம், நல்லவர்களுக்கு எதிராக ஆதரவாக செல்லுவோம், நல்லது நிலைநாட்ட முயற்சி செய்வோம். உலகம் முடியும் வரை உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன உயிர்த்த ஆண்டவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே செயல்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இருக்க வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களில் நிறைந்து வழிவதாக. உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய வல்லமை உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.